السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضًا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى أيضا في كتابه العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா புகழும் இந்த அகிலங்களை அடக்கி ஆளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். வணக்க வழிபாடுகள் முழுமைக்கும் தகுதி படைத்த ஒரே ஒரு இறைவனாக அந்த அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான். அவன் நாடுகிறவர்களை நேர்வழியிலே செலுத்துகிறான். அவன் எவரை வழிகேட்டிலே விட்டுவிட்டானோ அவர்களை நேர்வழிப்படுத்துகிறவர்கள் யாரும் இருக்க முடியாது. அவன் நாடுகின்ற போது சிலரை கண்ணியப்படுத்துகிறான். அல்லாஹ் யாரை இழிவுபடுத்தி விட்டானோ அவர்களை யாராலும் கண்ணியப்படுத்தி விட முடியாது. அவனுடைய அனுமதியின்றி இந்த பூமியின் இருள்களுக்குள் மறைந்திருக்கிற எந்த ஒரு அணுவாலும் அசைந்து விட முடியாது. அவனுடைய பார்வைகளை இந்த பூமியில் உள்ள எவைகளும் அவனுடைய பார்வைகளை விட்டும் மறைந்து விடாது. அது இருள்களுக்குள் மறைந்து கிடக்கின்ற ஒரு சிறிய விதையாக இருந்தாலும், அது ஈரமாக இருந்தாலும், உலர்ந்ததாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வைகளை விட்டும் அவைகள் மறைந்து விட முடியாது. அந்த அல்லாஹுதான் வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியானவன் என்று மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தியவனாகவும், சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அன்பான சகோதரர்களே, இன்றைய இந்த தலைப்பு அல்லாஹ்வுடைய நீதி என்று வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அல் குர்ஆனிலே சுமார் 23 இடங்கள்ல அல்லாஹு தஆலா அல் மீசான், அல் வஸ்ன் வல் மீசான் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். மீசான் அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லுவோம் தராசுன்னு சொல்லுவோம், அல்லது அளக்கும் கருவி. அது இன்றைக்கு நவீன டிஜிட்டல் வடிவங்கள்ல மாறினாலும் அதை இன்றைக்கு வரைக்கும் நம்ம தராசுன்னு சொல்லுவோம். நம்ம ஊர்ல அதுக்கு பேலன்ஸ்ன்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. பெரும்பாலும் நீதிமன்றங்கள்ல எல்லாம் பின்னால வச்சிருப்பாங்க தராசு. அது ஏன் வைக்கிறாங்கன்னு பெரும்பாலான சகோதரர்களுக்கு அது தெரியும். அப்ப அல்லாஹ்வுடைய தராசு மீசான் என்ற ஒரு கருப்பொருள்ல நீதி என்றா என்ன, நீதி என்று நாம் எதை நினைக்கிறோம், அதை எப்படி அடையாளப்படுத்துறது, இது முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹு தஆலா அதில் அல்லது ஆதில், அவன் நீதியானவன். நீதி என்பது அல்லாஹ்வுடைய ஒரு சிஃபத்துகள்ல ஒன்று. அவன் லைஸ பிவல்லாமின் லில் அபீத், அடியார்களுக்கு அநியாயம் பண்ண மாட்டான். அவன் அநியாயம் செய்வதை தனக்கே ஹராமாக்கி விட்டான்.
அல்லாஹ் நீதியானவன். அவன் இந்த உலகத்திலே மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டுவதற்கு அனுப்பியிருக்கிற அந்த வேதம் இருக்கிறது, அந்த வேதமும் ஒரு மீசான், அதுவும் ஒரு நீதியின் தராசு. அந்த தராசில தான் உங்கள் சரிவுளைகள் அளவு பார்க்கப்படும். அந்த தராசு தான் மனித சமுதாயத்தினுடைய நீதிக்கான ஒரு அழைப்பாக இந்த உலகத்திலே அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். பொதுவாக நீதி அப்படின்றதை பொறுத்தவரையும் அநியாயம் செய்யறவங்க கூட எனக்கு நீதி கிடைக்காதா என்று இயங்குகிறார்கள். பாவத்தில் இருக்கிறவன் கூட, தவறு செய்யறவன் கூட தன்னுடைய தவறை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் இல்லையே, நான் எதுக்காக இதை செய்யறேன், வேணும்டா செய்யறேன், என் பக்கம் உள்ள நியாயங்கள் மக்களுக்கு புரியுதில்லையே என்று தவறானவன் கூட தன் தவறை நியாயப்படுத்துகிற நியாயத்தைக்காக அவன் என்ன செய்யறான், பாடுபடுவதை நாங்கள் பார்க்கிறோம். சில போது இந்த உலகத்தில் எனக்கு நியாயமே கிடைக்காது என்று ஏங்குகிற பல ஆயிரம் உறவுகளை நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் நீதிமன்றங்களிலே நியாயத்துக்காக போய் நிற்கிறாங்க, ஆனால் அங்கே அவர்களுக்கு அநியாயம் பதிலாக வழங்கப்படுகிறது. இதுக்கெல்லாம் உலகத்தில் முடிவே இல்லையா என்று ஏங்குகிற பல ஆயிரம் நபர்கள் இந்த உலகத்திலே வாழுகிறார்கள். நியாயத்தை அநியாயம் என்று சொல்றான், அநியாயத்தை நியாயம் என்று சொல்றான். நியாயங்கள் சில போது நமது கண்களுக்கு மறைந்து விடுகின்றன. சில நேரங்களிலே வெளிப்படையான சில பாவனைகள், வார்த்தைகள், நடிப்புகள், சில பாவனைகளை வைத்து அநியாயத்தை நாம் சில நேரம் நியாயம் என்று நினைக்கிறோம். சில பலவீனமானவர்களுடைய பேச்சாற்றல்களை வைத்து அவர்களது பக்கம் நியாயங்களை கூட நாம் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று சில போது முடிவெடுக்கிறோம். உணர்ச்சிகளுக்கு நாம் இடம் கொடுத்து. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிலையில நியாயம்டா என்ன, அல் அதில்டா என்ன, அல்லாஹ்வுடைய நீதிண்டா என்ன, இந்த உலகத்தில் அல்லாஹ் நீதியை எப்படி வலியுறுத்துகிறான், நீதி எப்படி மனிதர்களால் விரும்பப்படுகிறது. சில போது தன்னுடைய விஷயத்தில் ஒருவன் நீதிபதியாக இருக்கிறான், பிறருடைய விஷயத்தில் அவன் வாதாடுறவனாக இருக்கிறான். இப்படி பல விஷயங்களை நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நீதி என்ற இந்த தலைப்புல முடியுமான வரையும், இந்த தலைப்பும் பெரிய ஒரு தலைப்பு, எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு தகவல்களை, இந்த தகவல் முதலாவது ஒரு இன்ஃபர்மேஷனாக அல்ல, இது எனக்கான உபதேசமாகவும் உங்களுக்கான உபதேசமாகவும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ் தஆலா சொல்றான், கபுர மக்தன் இன்தல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் மிக வெறுப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அன் தகூலு மா லா தஃஅலூன், நீங்க செய்யாததை மற்றவங்களுக்கு சொல்லாதீங்க. லிம தகூலூன மா லா தஃஅலூன், அல்லாஹ் கேட்கிறான், செய்யாததை எதுக்கு சொல்றீங்க? அப்ப நாமும் நீதியானவர்களாக இருக்கிறோம், பிறரும் நீதிக்காக அந்த நீதியை புரிந்து கொள்ளணும் என்க இந்த உபதேசம் அடிப்படையில் தான் இந்த தலைப்பை நான் நடத்துகிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல சுமார் 23 இடங்கள் அல்லாஹு தஆலா அல் வஸ்ன் வல் மீசான் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். இதுல 15 இடங்கள்ல, குர்ஆன்ல சுமார் 15 இடங்கள்ல அல்லாஹு தஆலா நீதியை நிலைநாட்டுதல் என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா என்ன செய்றான், இந்த மீசானை பயன்படுத்துறான். இந்த மீசான் என்பது தராசு, ஒரு நெருக்கக்கூடிய ஒரு ஆலா, ஒரு கருவிக்கு சொல்லப்படும். சில நேரங்களில் இந்த நிறுத்தல் என்ற வார்த்தையை நாம் வசனத்தில் பயன்படுத்துவோம். பேசுறத அளந்து பேசுன்னு ஒரு ஆள்கிட்ட சொல்லுவோம். அளந்து ஏதாவது பேசலுமா? இல்ல, சரியா பேசுப்பா, நியாயமா பேசுப்பா அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், அளந்து பேசு அப்படின்னு சொல்லுவோம். அளக்கிறது என்ற வார்த்தை என்னது, ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ அளக்கிறது, அப்படிதானே? ஆனால் நாம் பேச்சுக்கு நாம் ஏன் பயன்படுத்துறோம்டா, நியாயமாக பேசு என்ற அடிப்படையில் நாம் பயன்படுத்துறோம். இப்ப குர்ஆன்ல நான் ஓதி காட்டிய வசனம் சூரா அர் ரஹ்மான், நீங்க எல்லாரும் நேசிக்கிற ஒரு அல் குர்ஆனிய வசனம், ஒரு அத்தியாயம். நிறைய பேருக்கு இது பாடமும் கூட. சின்ன பிள்ளைகளுக்கு இந்த அத்தியாயத்தை என்ன செய்வாங்க, பாடமாக்கி கொடுப்பாங்க. ஏன்னா فبأي آلاء فبأي آلاء ربكما تكذبان நிறைய வரும். அந்த வசனம் ஓதும் போது அழகா இருக்கும். அதனால இந்த வசனத்தினுடைய செய்தி முக்கியமானது. அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸமாஅ ரஃபஅஹா, அவன் வானத்தை உயர்த்தினான். வவதஅல் மீசான், இதிலே அல்லாஹ் தஆலா மீசானை ஏற்படுத்தினான்.
இந்த இடத்துல வரக்கூடிய அந்த அல் மீசான் என்கிற இந்த தராசு என்பதற்கு தஃப்சீர்கள்ல பலவிதமான அதை மொழிபெயர்க்கிறதுல அதை அர்த்தப்படுத்துறதுல பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கருத்து வாத பிரதிவாதங்களை இங்க முழுமையாக சொல்ல முடியாது. சுருக்கத்தை நான் சொல்றேன். தேவைப்படும் போது நாம் அதை என்ன செய்யலாம். இந்த மீசான் என்ற இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா நிறைய இடங்கள்ல பயன்படுத்துறான். அல்லாஹ் வானத்தை உயர்த்தினான், மீசான வச்சாண்ட என்னது? அல்லாஹ் ஒரிஜினல் தராசை பத்தி இந்த இடத்துல பேசுறானா அல்லது நியாயத்தை பத்தி பேசுறானா என்பதிலே தஃப்சீர் உலமாக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அது பெரும்பாலும் ஒரு பொதுமக்களுக்கு அது அந்த அளவுக்கு தேவைப்படாது. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல பொதுவாகவே மனிதன் அளவை நிறுவையில் மோசடி செய்யக்கூடாது என்ற அர்த்தத்திலும் இந்த இடத்துல பயன்படுத்துகிறான். அதே நேரத்தில் நியாயத்தை அல்லாஹ் இந்த பூமியிலே வைத்திருக்கிறான் என்ற அடிப்படையிலும் அல்லாஹ் இதை பயன்படுத்துறான். எனவேதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தத்கௌ ஃபில் மீசான், நீங்கள் நியாயத்திலே வரம்பு மீறி விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், நிறுப்பதிலே வரம்பு மீறி விடாதீர்கள். அளவை நிறுவையிலும் வரம்பு மீறாதீங்க, நியாயமாக நடந்து கொள்வதிலும் நீங்கள் எல்லை தாண்டி விடாதீர்கள். அல்லாஹ் சொல்றான், வ அகீமுல் வஸ்ன பில் கிஸ்த், அதாவது நிறுவையிலே அல்லது நீதத்திலே நீங்கள் அதை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு வலா துஹ்சிருல் மீசான், நீங்கள் அளவையிலே நீங்கள் குறைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இரண்டு விஷயங்களையும் இந்த வசனத்தில் பேசுறான். இது போன்று வேற சில வசனங்களையும் அல்லாஹ் தஆலா மீசான் என்பதை பயன்படுத்துறான். அது அல்லாஹ் நியாயத்தை பத்தி நேரடியா சொல்றான்றத அந்த வசனம் வரும்போது நீங்க புரிந்து கொள்ளலாம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே மீசானை வைத்திருக்கிறான், நியாயம் என்கிற தராசை ஏற்படுத்தியிருக்கிறான். அளவை நிறுவையிலே மனிதர்கள் மோசடி செய்வது, இப்போ உதாரணமாக ஒரு பொருளை நாங்கள் நெருக்கிறோம். அப்ப நிறுவை என்பது என்ன? எந்த பொருள் அது 1 கிலோ வாய்ந்தா இந்த பக்கம் அதற்கான அளவுக்குரிய அந்த கருவிக்கும், இந்த பக்கம் அந்த பொருளிக்கும். குறைஞ்சா அநியாயம், கூடினா உங்களுக்கு நஷ்டம். அப்ப ரெண்டும் பேலன்ஸ் ஆகிக்கணும். அப்ப இதுதான் நமது நடத்தையிலும், நாம் யாருடைய விஷயத்திலும் அளவு கடந்து அநியாயம் பண்ணிவிடவும் கூடாது, அல்லது நாம் நமது உரிமைகளை விட்டு கொடுத்து விடவும் கூடாது. அப்ப இது எப்படி செயலிலே அல்லது நிறுவையிலே நாம் அதை பார்க்கிறோமோ, இதே போன்று மனித வாழ்வின் ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் இந்த விஷயங்களை நாங்க பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றான்டா, வதம்மத் கலிமத்து ரப்பிக சித்கன் வஅத்லா, உம்முடைய அல்லாஹ்வுடைய அந்த பேச்சுகள் உண்மையாலும் நேர்மையாலும் அது நிறைவு பெற்று விட்டது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் முழுமை அடைந்து விட்டது. அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் சொல்லக்கூடிய செய்தி, அல்லாஹ் என்ன சொல்றான்? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினத்திலே உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நியாமத்துகளையும் உங்களுக்கு நான் நிறைவு செய்து விட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் தன்னுடைய வார்த்தையை, தன்னுடைய வேதத்தை அல்லாஹ் நிறைவு செய்து வைக்கிறான். அந்த வேதம் என்பது சித்கா, அது உண்மையை கொண்டிருக்கிறது. வஅத்லா, அது நியாயத்தை நேர்மையை கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு லா முபத்தில லிகலிமாத்தி, அல்லாஹ்வுடைய வார்த்தையிலே எந்த விதமான மாறுதல்களும் கிடையாது. வஹுவ ஸமீஉல் அலீம், அவன் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான், அவன் அறிந்தவனாக இருக்கிறான் என்று சூரா அன்ஆமுடைய 115வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் நியாயமானவன், அவனது வார்த்தைகள் பொய்யானவைகளாக இருக்க முடியாது. அவன் உண்மையைத்தான் சொல்லுவான். அவனுடைய செய்திகள் நேர்மையானவைகள், நியாயமானவைகளாகத்தான் இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள்ல உள்ளதுதான் அவன் அத்ல் அல்லது ஆதில் என்பது ஆரம்பத்தில் நான் சொன்னேன். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா தன்னுடைய வேதத்தை சொல்ற நேரத்தில் இந்த வேதம் என்பது ஒரு மீசான் என்பதை சொல்றான். குர்ஆன்ல சூரா அல் ஹதீத் என்கிற அத்தியாயத்தை எடுத்து பாருங்க. 57வது அத்தியாயத்தில் 25வது வசனம் இப்படி சொல்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றான்? லகத் அர்சல்னா ருசுலனா பில் பையினாத், நம்முடைய தூதர்களை நாம் தெளிவான செய்திகளோடு அனுப்பினோம். எதோடு அனுப்பினோம்? தெளிவான செய்திகளோடு நாங்கள் அனுப்பினோம். வஅன்ஜல்னா மஅஹுமுல் கிதாப வல் மீசான்,
அவர்களோடு வேதத்தையும் நாம் இறக்கினோம், இன்னும் மீசானையும் இறக்கினோம். அது வேதம் வேற மீசான் வேறயா? அல்லாஹ் சொல்ல வேதத்தை இறக்கினோம், ஒல் மீசான்றான், மீசானையும் நாம் இறக்கினோம். எதற்காக இறக்கினோம்? லியகூமன் நாசு பில் கிஸ்த், மனிதர்களை நேர்மையாக நீதியாக அந்த நீதியை அவர்களுக்கு நிலைநாட்டுவதற்காக வேண்டி. அப்ப மனிதர்களிடம் நீதியை நிலைபெறச் செய்வதற்காக வேண்டி, மனிதர்களிடம் நீதியை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்றான் வேதத்தையும் இறக்கினோம், மீசானையும் இறக்கினோம். அப்ப அல்லாஹு தஆலா இந்த வேதத்துக்கான இன்னும் ஒரு பண்பத்தான் சொல்றான், அது ஒரு மீசானாக இருக்கிறது. மீசான் என்ன? அல்லாஹு தஆலா நியாயத்தை இந்த வேதத்திலே சொல்லி இருக்கிறான். இப்னு கய்யிம் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய இலாமுல் முவக்கியின்ல இந்த இடத்துல வரக்கூடிய இந்த மீசானை பத்தி சொல்லும்போது ஒரு சில செய்திகளை சொல்றாங்க. வேதத்தினுடைய சில வசனங்கள் வேறு ஒரு இடத்துல அது இன்னும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், லா தகுல் லஹுமா உஃபின் அப்படின்னு சொல்றான். உங்களுடைய தாய் தகப்பனுக்கு உஃபின் என்ற வார்த்தையை சொல்லாதீங்க. உஃபின் என்ன? சீண்டு சொல்லாதீங்க. வயதான காலங்கள்ல நம்ம நல்ல ஒரு யங்கா இருப்போம், அல்லது நம்ம புத்தி கூர்மையா இருப்போம். ஒரு 90-95 வயசு போன உடனே அவங்க சின்ன பிள்ளை மாதிரி பேசுவாங்க, ஒன்னும் புரியாத மாதிரி சில நேரம் நடந்து கொள்வாங்க. அந்த நேரம் சில நேரங்கள்ல பொறுமை இழந்தா சீண்டு சொல்லணும் போல வார்த்தையெல்லாம் மனுஷனுக்கு இயற்கையா வரும், ஆனா நல்ல மனுஷனுக்கு வராது. அல்லாஹ் சொல்றான் அவங்களுக்கு சீ என்ற வார்த்தையை சொல்லாதீங்க அப்படின்னு. இந்த அளவுகோலை நீங்க வச்சு அவங்களுக்கு சீ என்றே சொல்லக்கூடாண்டா, அவங்களை அடிக்கலாமா? அல்ல அவங்களுக்கு வேற இதை விட துன்பம் கொடுக்கலாமா? அப்ப இது ஒரு அளவுகோல். பெற்றோர்கள் விஷயத்துல சீ என்று சொல்லக்கூடாதுண்டா, அதை விட பாரதூரமானதை செய்யக்கூடாது என்ற ஒரு அளவீட்டை நமக்கு வேதம் சொல்லி தருது. இப்ப அல்லாஹு தஆலா சில விஷயங்களுக்கு 2 சாட்சியை சொல்றான். அப்ப 2 சாட்சி சொன்னா 4 சாட்சி என்பது மிக உறுதியானது என்பதை வேதத்தை வச்சு நாம் என்ன செய்யறோம்? ஒரு விஷயத்தை அளவிடுகிறோம். இதைத்தான் இப்னு கய்யிம் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய இலாமுல் முவக்கியின் அன் ரப்பில் ஆலமீன் ஒரு கிதாபுல அழகா சொல்றாங்க. அப்ப இது ஒரு நீண்ட விளக்கத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல வேதத்தோடு சேர்த்து சொல்றான், மீசானை நாங்கள் இறக்கினோம். எதுக்காக இறக்கினோம்? இந்த மனித சமுதாயத்தை அவங்களுக்கு நேர்மையான முறையில் அவர்களுக்கு நேர்மையை சொல்வதற்காக வேண்டி என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதே மாதிரி சூரா ஹதீத்ல 25வது வசனம் இது. அதே மாதிரி நீங்க பாருங்க சூரத்து ஷூரா 42வது அத்தியாயம் அதுல 17வது வசனத்துல இப்படி சொல்றான், அல்லாஹுல்லதி அன்ஸலல் கிதாப், அல்லாஹ் தான் வேதத்தை இறக்கினான், பில் ஹக், உண்மையான சத்தியத்தை கொண்டு வேதத்தை இறக்கினான், வல் மீசான், அவன் மீசானையும் இறக்கினான் என்று அல்லாஹ் தஆலா இந்த 2 வசனத்திலையும் நீங்க இந்த வசனம் 2ஐயும் பாத்தீங்கன்னா அன்ஸலல் கிதாப பில் ஹக் வல் மீசான், அன்ஸல யூஸ் பண்றான். இதுக்கு முதல்ல உள்ள வசனத்துல அன்ஸல மாஹுமுல் கிதாப வல் மீசான் தான், ரெண்டுலயுமே அன்ஸலன்றான், இறக்கினு யூஸ் பண்றான். மேல உள்ள வசனத்துல வபஅல் மீசான்ன்றான், வபஅன்றான். மேல உள்ள வசனத்துல வபஅ யூஸ் பண்றான், கீழே உள்ள 2 வசனத்திலையும் அன்ஸலை யூஸ் பண்றான். ஆகவே இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா அன்ஸல் என்று சொல்வது வேதத்தை தான், அந்த இடத்துல வபஅன்னு யூஸ் பண்ணினானே அது 2ஐயும் குறிக்கும் என்று தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க. இமாம் நாசிரு ஸஅதி, அதே மாதிரி இமாம் ஷின்கீதி தன்னுடைய அத்வாஉல் பயான் போன்ற கிதாபுகள்ல இந்த செய்திகளை மிக அழகான முறையில் நமக்கு சொல்லித்தாராங்க. ஆகவே அன்பான சகோதரர்களே, நான் இதுவரைக்கும் சொன்ன இந்த குர்ஆன் வசனத்தில் உள்ள சுருக்கம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல நீதியை இறக்கியிருக்கிறான். நியாயத்தை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்கான வழிகாட்டுதலை இறக்கியிருக்கிறான். அவருடைய வார்த்தைகள் உண்மையாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளிலே பொய்கள் கலக்க முடியாது. அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்களிலே அல்லாஹ் நியாயத்தை கொண்டு இந்த சமுதாயத்தை வழிநடத்துவதற்கான ஒரு வேதத்தை நமக்கு தந்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், வமிம்மன் ஹலக்னா உம்மத்துன், நாம் படைத்தவர்களிலே ஒரு சாரார் இருக்கிறார்கள், யஹ்தூன பில் ஹக்கி வ பிஹி யஅதிலூன், அவர்கள் ஹக்கை கொண்டு அவர்கள் நேர்வழி பெறுகிறார்கள், சத்தியத்தின் மூலம் அவர்கள் நேர்வழி அடைகிறார்கள், வ பிஹி யஅதிலூன், அதை கொண்டே அவர்கள் நீதி செலுத்துகிறார்கள், நியாயம் செலுத்துகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இதுல என்ன வழங்குது? அல்லாஹ்வுடைய வேதம் தான் மனித சமுதாயத்துக்கு நியாயத்துக்காக வழிகாட்டுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இதே நேரத்தில் இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா
ஒரு பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிறான். இதுக்கு அந்த அல்லாஹ்வுடைய அந்த மீசானிக்கு இந்த உலகம் சரியான முறையில் இயங்குது பாருங்க, அதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு மீசான் தான். குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, சூரா யாசின் நிறைய பேருக்கு பாடமாயிருக்கும். வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா, சூரியன் என்பது அதற்கான இடத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடாகும். வல் கமர கத்தர்னாஹு மனாசில, அதே மாதிரி சந்திரனுக்கு அதற்கான இடத்தை நாங்கள் வரையறுத்திருக்கிறோம், அது அந்த காய்ந்த பேரித்த மட்டை போன்று மாறுவதை போன்று அல்லாஹு தஆலா சொல்றோம். சூரியனும் சந்திரனும் அதற்கான வரையறைக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. சூரியன் சந்திரனை முந்த முடியாது, சந்திரன் சூரியனை முந்த முடியாது, இரவு பகலை முந்த முடியாது, பகல் இரவை முந்த முடியாது. வார டிசம்பர் மாசம் 30ஆம் தேதி மகரிபு தொழுகை எத்தனை மணிக்குன்னா இன்னைக்கு பார்த்துருவேன் கலண்டர்ல. இது எப்படின்ற அப்ப படைச்ச ரப்பு இந்த உலகத்தை என்ன செய்கிறான், அதற்குரிய விதத்திலே அதை பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிறான். அதுவும் மீசான் தான். இந்த உலகம் சரியான முறையில் இயங்குது பாருங்க, அது ஒரு மீசான். மனிதனுடைய செயல்பாடுகள் சரியான முறையில் இயங்குது. இந்த உலகத்தினுடைய அன்றாட நடவடிக்கைகள், இரவு பகல் போன்ற நடவடிக்கைகள் சரியாக அந்த நேரத்துக்கு அது நடைபெறுகிறது என்றால் இதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு மீசானாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, சில நேரங்களில் நாமெல்லாம் என்ன சொல்லுவோம்டா, இந்த உலகத்துல நியாயம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவோம், அல்லது நீதி செத்து போச்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தையை மனிதன் எந்த அடிப்படையில் பயன்படுத்துகிறான்றதை பொறுத்து தான் இதுல நாங்க சரிபுல சொல்லலாம். ஒரு ஆள் சொல்றாரு உலகத்துல நியாயமே இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா உலகத்துல நியாயத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். நாங்க சில நேரம் நினைக்கலாம் நியாயம்டா அது முஸ்லிம் மட்டும்தான் நியாயம் செலுத்துவான், இல்ல, காபிர்கள்ட்டையும் அல்லாஹ் தஆலா இயல்பாகவே மனிதனுடைய இந்த ஃபித்ரான்னு சொல்லுவாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற நேரத்தில் அது இயற்கையான மார்க்கத்தில் பிறக்குது, அது நியாயத்தோடு தான் பிறக்குது, சரியான கொள்கையில தான் பிறக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஃபஇன் அபவைஹிமா யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி, அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை யூதர்களாக மாற்றுகிறார்கள், கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார்கள், மஜூசிகளாக மாற்றுறாங்க. அப்படின்னா பெற்றோர்கள் வர வாப்பா யூதனா போற எப்படின்னு பாடம் நடத்துறாங்க அல்ல, அந்த சூழல்களை உருவாக்கி கொடுக்குறாங்க. டிவியை திறந்து வாப்பா 24 மணித்தியாலமும் பார், வீட்டில் உள்ள சூழல் குர்ஆனும் இல்ல ஹதீஸும் இல்ல, 24 மணித்தியாலமும் அங்க அல்லாஹ்வுடைய கலாம் இல்ல, அல்லாஹ் பற்றிய பேச்சு இல்ல, முழுக்க முழுக்க மார்க்கத்துக்கு எதிரான போக்கு, மார்க்கத்துக்கு எதிரான விஷயம். அடுத்து அந்நியர்களுடைய கலாச்சாரம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, லதத்பஉன்ன ஸனன மன் கான கப்லக்கும் பாஅம் பிபாஇன், உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயத்தை மூலத்துக்கு மூலம் சாணுக்கு சான் பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு சொன்னா ஹத்தா லவ் தகலு ஃபீ ஜுஹ்ரி தப்பின், ஒரு உடும்பு பந்துக்குள்ள அவங்க நுழைஞ்சாலும் லதகல்துமுஹு, நீங்களும் நுழைவீங்கன்னாங்க. அப்ப இயற்கையாக மனிதன் பிறக்கிற போது அவன் நியாயத்தோடு தான் பிறக்கிறான். அவனுடைய சூழல்கள், அவனுடைய பெற்றோர்கள், அவன் வளர்ந்த இடம், அவன் 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 உருவாகின நண்பர்கள், இதுதான் அவன் என்ன செய்து வேற ஒரு கொள்கைக்கு மாற்றுகிறது. அப்ப அல்லாஹ் தஆலா இயற்கையாகவே மனிதனிடம் நீதியை வச்சுக்கிறான். சில நேரங்களில் நாங்க பார்க்கிறோம், பெரும்பாலும் நாங்க எல்லாருமே சிறுபான்மை அதாவது சமூகமாக வாழ்றோம். இலங்கை எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது இந்தியாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, முஸ்லீம்கள் சிறுபான்மை தான். பெரும்பாலான நேரத்தில் நாங்கள் நீதிக்காக போராடுகிறோம். ரோட்ல இறங்கி எங்களுக்கு உரிமை வேண்டும் கேட்கிறோம், எங்களுடைய உரிமையை பறிக்காதுன்னு சொல்றோம். என்ன பாதைகள்ல ஆர்ப்பாட்டங்கள் செய்யறாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்றாங்க. அதே மாதிரி சில நேரம் நாம் பாதையில் இறங்கி கேட்க வேண்டிய உரிமையை நாம யார முஸ்லிம் இல்லைன்னு சொல்றோமோ, நமது மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத பகிரங்கமா பேசுறான். நீ எப்படி அநியாயம் பண்ணலான்றான். ஒரு பாதையில ஒரு பெண் போறான்னு வைங்களேன், அந்த பெண்ணுக்கு ஒரு ஆபத்து வந்துட்டு வைங்க, சம்பந்தம் இல்லாதவன் போய் அதுக்கு என்ன செய்யறான், பாதுகாப்பு கொடுக்குறான். ஏன் இப்படி செய்யறான்னு கேட்கிறான். இந்த நீதி எங்கிருந்து வந்தது? நீதிதான் செத்து போச்சே. இந்த உலகத்தில் சகோதரர்களே, அல்லாஹ் இல்லை என்று சொல்கிற நாஸ்திகன்ட்ட கூட அவனிடம் நீதி இருக்கிறது. சில நேரம் அநியாயங்கள் பொங்கி எழுகிற நேரத்தில் மனிதர்கள் அந்த அநியாயத்துக்கு எதிராக நிற்கிறாங்க. சில நேரங்கள்ல சரிவிலைக்கு அப்பால இவனுக்கு இது செய்யத்தான் வேணும் சொல்றாங்களா இல்லையா, இவனுக்கு இது நடக்கத்தான் வேணும், இவனுக்கு இந்த அழிவு வரத்தான் வேணும்னு சொல்றாங்க. அது சரியா பிழையா என்பது இரண்டாவது விஷயம். ஆனா அவன் உள்ளத்துக்குள்ள இப்படிப்பட்ட அநியாயக்கார அழிஞ்சு போகணும் என்று பொதுவாக மனிதன் நினைக்கிறானா இருந்தால் மனிதர்களுக்கு இடையில் இந்த நீதி செத்து போகல, ஆனால் இந்த நீதி அரிதாகிவிட்டது. அநியாயம் பண்றவன் தான் ஒரு நியாயவாதி என்று தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறான்.
அநியாயக்காரன் தன்னுடைய அநியாயம் நியாயமாக வெளிப்பட சொல்லப்பட வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் நீதியே இல்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் என்ன செய்யப்படாது, அப்படி பேசுவது கூடாது என்ற விஷயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நீதியை மனித சமுதாயத்துக்கு ஏவுகிறான். குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, சூரா ஆராஃப் என்கிற 7வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள். என்ன சொல்லுங்கள்? அமர ரப்பி பில் கிஸ்த், என்னுடைய ரப்பு நியாயம் செலுத்துமாறு ஏவுகிறான். எப்படி? என்னுடைய ரப்பு அமர ரப்பி பில் கிஸ்த், நியாயத்தோடு நடந்து கொள்ளுமாறு அல்லாஹ் ஏவுகிறான். வ அகீமு உஜூஹக்கும் இன்த குல்லி மஸ்ஜித், அல்லாஹ் தஆலா பள்ளிவாசல்களிலே நீங்கள் உங்களுடைய முகத்தை அல்லாஹ்வின் பால் திருப்தி கொள்ளுங்கள். அல்லாஹ் நியாயத்தை சொல்கிறான். இந்த இடத்தில் அல்லாஹ் சூரத்துல் அராஃப்ல 29வது வசனத்தில் சொல்றான். இதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான். சூரா அன்-நிசா 4வது அத்தியாயத்தில் 135வது வசனத்தில் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன பில் கிஸ்த். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் கூனு கவ்வாமீன பில் கிஸ்த் ஷுஹதா லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுக்கு சான்று பகரக்கூடியவர்களாக நீங்கள் நீதத்தை நிலைநாட்டுங்கள், நீதத்துக்கு நீங்கள் சான்று பகரக்கூடியவர்களாக மாறிவிடுங்கள். கூனு கவ்வாமீன், நியாயவான்களாக நீங்கள் மாறிவிடுங்கள், அல்லாஹ்வுக்காக நீங்கள் நியாயத்தை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வலவ் அலா அன்ஃபுசிக்கும், நீங்கள் நியாயத்தோடு வாழ்றீங்கடா, சில நேரம் நீங்க பேசுற நியாயம் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி. இப்ப நீங்க ஒரு வேலையை செய்றீங்க, நீங்க ஒரு தவறை செய்றீங்க, நீங்க செஞ்சது தவறு, ஒரு இடத்துல இதை பத்தி பேச வேண்டி வருது. இல்ல நான் செஞ்சது சரிதான் என்று சொல்லாதீங்க. எப்படி சொல்லாதீங்க? இல்ல நான் செஞ்சது சரி, இல்ல நான் செஞ்சதும் பிழைதான், என்னுடைய வார்த்தையும் பிழைதான், என்னுடைய நடவடிக்கையும் பிழைதான். அப்ப நீங்க நியாயம் செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்வது, நீங்க செஞ்சா எங்க செஞ்சாலும் அது சரிதான் என்று சொல்வதல்ல. நீங்களே செய்திருந்தால் கூட, உங்களுடைய செயலாக இருந்தாலும் கூட, நியாயம் என்று வந்தால் நியாயத்தை பேசுங்க. இல்ல நீங்க செஞ்சீங்க தானே, அது நான் செஞ்சது பிழை, விளங்கா சொல்லுது. அப்ப நியாயத்தை நீங்கள் நிலைநாட்டுங்கள். அந்த நியாயம் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, அல்லது அவில் வாலிதைன், உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக அது இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய உறவினர்களுக்கு எதிராக அது இருந்தாலும் சரி, நியாயத்தை நீங்கள் நிலைநாட்டுங்கள். அவர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நியாயத்தை விரும்புமாறு, நியாயத்தை நிலைநாட்டுமாறு சொல்கிறான். ஃபலா தத்தபிஉல் ஹவா, மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஃபலா தத்தபிஉல் ஹவா அன் தஅதிலு, நியாயத்தோடு நியாயத்தை நிலைநாட்டுகிற விஷயத்தில் நீங்கள் உங்கள் மனோ இச்சையை பின்பற்றாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் நியாயவான்களை நேசிக்கிறான். அப்ப நியாயத்தோடு நடந்து கொள்வதை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். அப்ப சகோதரர்களே, அல்லாஹ் நியாயம் என்று சொல்வது எதென்று சொன்னால், உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருந்தா கூட எந்த நேரத்திலும் நீங்க நியாயத்தை மட்டும் பேசுங்க. உதாரணமா வச்சுக்கொள்ளுங்க, ஒரு இடத்துல ஒரு மார்க்க விஷயத்தை நீங்க பேசுறீங்க, அல்லாஹ் ரசூலை பத்தி நீங்க பேசுறீங்க, அல்லது பொதுவான ஒரு வியாபாரத்தை பத்தி பேசுறீங்க, அல்லது பொதுவான ஒரு சமூக நடவடிக்கையை பத்தி பேசுறீங்க. அப்ப அந்த நேரத்துல அந்த நீங்க பேசுற விஷயத்துல நீங்க ஒரு விஷயத்துல தவறா இருந்திருப்பீங்க, அல்லது அந்த அந்த நடவடிக்கையை நீங்க தவறா செஞ்சிருப்பீங்க. அப்ப அவங்க என்ன கேட்பாங்கடா, நீங்க அன்னைக்கு செஞ்சீங்களே, அல்லது நீங்க அப்படி சொன்னீங்களே, நீங்க அந்த மாதிரி நடந்தீங்களே, நீங்க என்ன சொல்லணும்டா, அன்று நான் நடந்தது தவறானது, இல்ல அன்னைக்கு நான் நடந்தது சரிதான் என்பது போன்று நியாயத்துக்கு எதிரானவர்களாக நீங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹு தஆலா தன் திருமறை குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லி காட்டுறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹு தஆலா சூரத்துன் நஹ்ல் 16வது அத்தியாயத்தில் 90வது வசனத்தில் இப்படி சொல்றான். எப்படி சொல்றான்? இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்த வசனங்கள் என்றாலும் இந்த தலைப்பில் சொல்லப்பட வேண்டிய வசனம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், அல்லாஹ் நேர்மையாக நடந்து கொள்ளுமாறு உங்களை ஏவுகிறான், நியாயமாக நடந்து கொள்ளுமாறு அல்லாஹ் உங்களை ஏவுகிறான். வல் இஹ்சான், நன்மை செய்யுமாறு அல்லாஹு தஆலா உங்களை ஏவுகிறான். வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷா, அதாவது நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் ஏவுகிறான். வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷா, மானக்கேடான விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது என்றும், வல் முன்கர், பாவமான விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது என்றும் அல்லாஹ் உங்களை தடுக்கிறான். யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன், அல்லாஹ் நீங்கள்
சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த உபதேசங்களை பண்றான். அப்ப இந்த வசனங்கள் எல்லாமே நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய சுருக்கம் என்னென்றால், அல்லாஹ் நியாயத்தை ஏவுகிறான். அந்த நியாயத்தை நாம் பேசும்போது அது நமக்கு எதிராக இருந்தாலும் நம்ம நியாயத்தை தான் பேசணும். நம்முடைய குடும்பத்துக்கு எதிராக இருந்தாலும் நம்ம நியாயத்தை தான் பேசணும். நம் சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எதிராக, மனைவிக்கு எதிராக, பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் நாம் நியாயத்தை தான் பேச வேண்டும். நியாயத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா ஆணித்தரமாக இந்த இடத்துல சொல்றான். இந்த இடத்துல என்ன சொல்றான்? நியாயத்தோடு நடந்து கொள்வதை அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான். நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான் என்பதை சொல்றான். எனவேதான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் இந்த நியாயத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் நபிமார்கள் அனுப்பினார். இந்த உலகத்தில் அல்லாஹ் தன்னுடைய வேதத்தை, நியாயம் என்கிற அந்த தராச, அந்த மீசான நபிமார்களிடம் கொடுத்து என்ன சொல்றான்? நீங்க குர்ஆன்ல சூரா அல் பக்ராவில் 213வது வசனத்தை நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்றான், கான நாசு உம்மத்தன் வாஹிதா. ஆரம்ப மனித சமுதாயம் ஒரே ஒரு சமூகமாக இருந்தார்கள். ஃபபஅஸல்லாஹு நபியீன, அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான். முபஷ்ஷிரீன வ முன்திரீன், அவர்கள் நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். தவறான நடத்தைகளில் ஈடுபடுகிற, பாவத்தில் ஈடுபடுகிற, அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்கக்கூடியவர்களை எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? நபிமார்கள் அனுப்பினான். முபஷ்ஷிரீன வ முன்திரீன் வ அன்ஸல மாஹுமுல் கிதாப பில் ஹக். அந்த நபிமார்களோடு அல்லாஹ் வேதத்தையும் இறக்கினான், வேதத்தையும் அல்லாஹ் அனுப்பினான். ஏன்? லியஹ்கும பைனன் நாஸி ஃபீ மக்தலஃபு ஃபீ. மனிதர்கள் எதிலெல்லாம் முரண்படுவார்களோ அந்த முரண்பாடுகளின் போது மனிதர்களுக்கு சரியான பாதையை காட்டுவதற்காக, சரியான ஒரு தீர்ப்பை வழங்குவதற்காக அல்லாஹு தஆலா நபிமார்களோடு வேதத்தை அனுப்பினான். இந்த வேதம் என்ன வேலை செய்யும்? பிழை செய்கிறவர்களை இது பிழை என்று அல்லாஹ் தன்னுடைய வேதத்தை கொண்டு என்ன செய்வான்? அந்த நபிமார்களை கொண்டு இந்த செய்தியை சொல்லுவோம். சரியான பாதையில செல்கிறவர்கள், நீங்க போற பாதை தான் சரியானது, இந்த பாதையில நீங்க போனீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். அப்ப நற்செய்தியையும் சொல்வார்கள், பிழையான பாதையில போறவங்களை தடுக்கவும் செய்வார்கள். நீங்க நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எப்படி சொல்றான்? நாங்கள் படைத்த ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, எல்லா உம்மத்துக்கும் நாங்கள் ரசூலை அனுப்பினோம், தூதர்களை அனுப்பினோம். அந்த தூதர்கள் வந்து சொன்னார்கள், அன்யபுதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத், நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும், தாகூத்துகளை நீங்கள் நிராகரிக்க வேண்டும் என்று தூதர்கள் சொன்னார். அல்லாஹ்வுக்கு தான் நீங்க அடிமையா இருக்கணும். இந்த உலகத்துல ஆகப்பெரிய நீதி என்ன தெரியுமா? எந்த ரப்பு நம்மளை படைச்சானோ, எந்த நோக்கத்துக்கு படைச்சானோ அந்த ரப்ப வணங்குறது தான் இந்த உலகத்தில் ஆகப்பெரிய நீதி. இந்த மீசான்ல, அல்லாஹ்வுடைய இந்த தராசில, இந்த நியாயத்தில் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய ஆக முக்கியமான நீதி என்ன? அல்லாஹ்வை வணங்குறது. அல்லாஹ் என்ன சொல்றான்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். இந்த மனிதர்களையும் ஜின்களையும் அவர்கள் என்ன வணங்கணும்ன்றதுக்கு தான் நான் படைச்சிக்கிறேன். இந்த உலகத்தில் அல்லாஹ் எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறான். நம்மை படைத்து நமக்கு தேவையானவைகளை அல்லாஹ் தந்து, இந்த பூமி அல்லாஹ் நமக்கு வசப்படுத்தி தந்து, நம்ம கேட்காமலே அல்லாஹ் எல்லா விதமான நியாமத்துகளையும் தந்து, நமது உடம்பு ஆரோக்கியப்படுத்தி, நம்மளை சரியான முறையில் படைச்சி, அழகான முறையில் கண்ணியப்படுத்தி, இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளையும் விட உலகது கர்ரம்னா பனி ஆதம், இந்த ஆதமுடைய பிள்ளைகளை சங்கைப்படுத்தி இருக்கிற அவ்வளவு செய்திருக்கிற ரப்பை விட்டு நம்ம படைக்காத, நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத அல்லாஹ் அல்லாதவைகளை நாம் வணங்குறோம்டா, இதை விட இந்த உலகத்தில் ஒரு அநியாயம் இருக்க முடியுமா? எனவே அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்திர் ரசூலா, எல்லா உம்மத்துக்கும் நாங்கள் ரசூல்மார்களை அனுப்பினோம். அவங்க வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வை நீங்க வணங்குங்க. இதுதான் ஆகப்பெரிய நியாயம். எனவே நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்த நோக்கம் என்ன? நியாயத்தை இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக வந்தார்கள். நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்தாங்க என்பதை பார்க்கிறோம். ஆகப்பெரிய அநியாயம் என்ன சொல்லுங்க அப்போ? இந்த உலகத்தில் ஆகப்பெரிய அநியாயம் யாரா சொல்லுங்க அப்போ? பின்னுக்குள்ளவங்க சொல்லுங்க, முன்னுக்குள்ளவங்க இல்லை, நீங்க சொல்லுங்க. ஆகப்பெரிய அநியாயம் நூறுல மீன் சகோதரர், ஆகப்பெரிய அநியாயம் என்ன? ஷிர்க். நான் சொன்னேன், ஆகப்பெரிய நீதி என்ன? படைச்சவனை நீங்க வணங்குறது. அதுக்கு தான் நபிமார்கள் வந்தாங்க, நீதிக்காக. ஆகப்பெரிய அநியாயம் என்ன? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னாங்க, என்னது? இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம் தாங்க. துல்முன்னு சொல்லல, துல்முண்டாலே அது அநியாயம் தான்.
ظுல்முன் அதீம் அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா இணை வைப்பது மிகப்பெரிய அநியாயமாகும். படைச்ச ரப்பை விட்டுட்டு அல்லாஹ் அல்லாதவர்களை நாம் யா முஹித்தீனே, நாகூர் ஆண்டவரே, அந்த பெரியவரே என்று நம்ம கூப்பிடுறோமே, எவ்வளவு அல்லாஹ்வுக்கு நம்ம அநியாயம் பண்றோம். அல்லாஹ் அல்லாதவைகளுக்காக நாம் அறுத்து பலியிடுகிறோம். அல்லாஹ் அல்லாத உயிருள்ள, அதாவது அவுலியாக்கள் பேரால நாம் சிலரை கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வுடைய இடத்துக்கு கொண்டு போறோம். எவ்வளவு பெரிய அநியாயம் சகோதரர்களே. எனவே தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். ஷிர்க் இருக்கிறது, அது சின்ன முன்ன அநியாயம் அல்ல, ஆகப்பெரிய அநியாயம் என்று சொல்றான். நியாயம் என்பது நீங்கள் அல்லாஹ்வை வணங்குறது தான். இந்த வேலையை தான் நபிமார்கள் இந்த உலகத்திலே சொன்னார்கள். அல்லாஹ் சூரத்து ஷூரால 15வது வசனத்திலே சொல்கிறான், ஃபலிதாலிக ஃபத்உ. எனவே இந்த கொள்கைக்காக நீங்கள் மக்களை அழையுங்கள். வஸ்தகிம் கமா உமிர்த், உங்களுக்கு ஏவப்பட்டதிலே நீங்கள் உறுதியாக இருங்கள். வலா தத்தபி அஹ்வாஅஹும், அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடியவர்களுடைய மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, வ உமிர்து அன் அஅதில பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே நியாயத்தோடு நடந்து கொள்ளுமாறு, நீதம் செலுத்துமாறு நான் ஏவப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், வ உமிர்து லிஅஅதில பைனக்கும் அல்லாஹு ரப்புனா வ ரப்புக்கும், அல்லாஹ் தான் எங்களுக்கும் ரப்பு உங்களுக்கும் ரப்பாக இருக்கிறான் என்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்றான். சூரத்து ஷூரால அல்லாஹ்வுடைய தூதருக்கு இதை சொல்லி சொல்றான் சகோதரர்களே. எனவே நான் இணை வைத்தல் அல்லாஹ் தஆலா சொல்றான் மன்னிக்கவே படாத குற்றம்ன்றான். எப்படி சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, அது அல்லாதவைகளை தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிக்கிறான். வ மன் யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறானோ ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அதீமா, அவன் மாபெரும் குற்றத்தை அல்லாஹ்வின் பெயரிலே இட்டுக்கட்டி விட்டான் என்பதை அல்லாஹ் தஆலா சூரத்து நிசால 48வது வசனத்தில் சொல்றான். அப்ப இந்த உலகத்தில் நபிமார்கள் வந்தது அவர்கள் நியாயத்தை இந்த உலகத்தில் சொல்லுவதற்காக, அல்லாஹ்வுடைய இந்த மீசானை இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்வதற்காக. அல்லாஹ் இந்த உலகத்தில் எந்த மீசானை இறக்கினானோ அதன் அடிப்படையில் இந்த மனித சமுதாயத்தை வழி நடத்துவதற்காக என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் இதை ஏராளமான இடங்கள்ல சொல்றோம். அது மாத்திரமல்ல, நியாயத்தை பேசுற மக்களை அல்லாஹ் தஆலா மிகச்சிறந்த ஒரு சமுதாயம் என்று சொல்றான். குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், சூரா ஆல இம்ரான் 110வது வசனத்தில் சொல்றான், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் என்றான். இந்த மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட மிகச்சிறந்த சமூகமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்றான் எப்படி, குன்தும் கைர உம்மத்தின், நீங்கள் சிறந்த சமுதாயம், உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்கள் முஸ்லிம்களுக்காக அல்ல, மனிதர்களுக்காக நீங்கள் உருவாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு. இந்த சிறப்புக்கு அல்லாஹ் சொல்ற காரணம் என்ன? நீங்க சிறந்த சமுதாயம்ன்றதுக்கு நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் காரணம்? நீங்க சிறந்த சமுதாயம், என்ன காரணம்? யாருக்கா சொல்லலுமா? எதுக்கு சிறந்த சமுதாயம்? ஞாபகம் இல்லையா? சொல்லுங்க, எதுக்கு சிறந்த சமுதாயம்? வெரி குட், அஹ்சன். தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நல்லதை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நல்லதை ஏவுவது தீமையை தடுக்கிறது என்பது இந்த உலகத்தில் நியாயத்துக்கான மிகப்பெரிய ஒரு போராட்டம். அல்லாஹ் இது நான் ஏன் இந்த வசனத்தை உங்களுக்கு சொன்னேன்டா, அல்லாஹ் இன்னொரு செய்தியை சொல்றான். சூரத்துன் நஹல் 16வது அத்தியாயத்தில் 76வது வசனத்தில் பாருங்க, வரபல்லாஹு மஸலம் ரஜுலைனி, ரெண்டு மனிதர்களை அல்லாஹ் உதாரணம் சொல்றான். எப்படி? ரெண்டு மனிதர்களை அல்லாஹ் உதாரணம் சொல்றான். அஹதுஹுமா அபுகம், அந்த ரெண்டு பேரில் ஒருவர் ஊமை, அவருக்கு பேச்சு வராது. லா யக்திரு அலா ஷை, அவரால் எதுவும் செய்ய முடியாது. வஹுவ குல்லு அலா மௌலாஹு ஐனமா யுவஜ்ஜிஹு லா யாதி பிகைர், எல்லாமே அவருடைய எஜமான் தான் பார்க்கிறார். எங்க போனாலும் அவர்கிட்ட இருந்து எந்த நன்மையும் கிடைக்காது. ஒண்ணு பேசவும் இயலாது, அப்படிதானே? அவருக்கு பேச இயலாது, அடிமை. அவரை எங்க போனாலும் எஜமான் தான் எல்லாம் பார்க்கணும். அவருடைய விஷயம் எல்லாம் எஜமான்ட்ட. அவர் எந்த இடத்துக்கு போனாலும் அவர் நல்லதை கொண்டுகிட்டு வர மாட்டார். அல்லாஹ் சொல்றான், யஸ்தவி ஹுவ வமன் யஅமுரு பில் அத்ல், இன்னொருவர் இருக்கிறார், அவர் நியாயம் நீதியை ஏவுகிறார். வஹுவ அலா சிராத்தி முஸ்தகீம், அவர் நேர்வழியிலும் இருக்கிறார். முதலாவது நபருக்கு பேசவும் தெரியல, அவருடைய விஷயம் எல்லாம் அவருடைய எஜமான் தான் பார்க்கிறாரு, எங்க போனாலும் அவரால் ஒரு நன்மை கிடைக்கிறதும் இல்ல. இது முதலாவது நபர். இரண்டாவது நபர் யாரு? அவர் நேர்வழியில் இருக்கிறார், நியாயத்தை பேசுறார், நேரான பாதையிலையும் இருக்கிறார். இந்த ரெண்டு பேர்ல அல்லாஹ் கேட்கிறான், ரெண்டும் ஈக்குவலான்றான்.
அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்றான்? நியாயத்தை பேசுற மனிதர்களை அல்லாஹ் சிறந்த மனிதர்கள் என்று சொல்றான். எனவேதான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல வமன் அஹ்ஸனு கௌலன், வார்த்தையால் மிகச்சிறந்தவர் யார்? மிம்மன் தஆ இலல்லாஹ், மக்களை அல்லாஹ்வின் பால் அழைத்துக் கொண்டு வஅமில சாலிஹன், சாலிஹான நல்ல செயல்களை செய்து கொண்டு வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நானும் ஒரு முஸ்லிம் தான் என்று ஒருவன் சொல்றானே, அவன் வார்த்தையை விட சிறந்த வார்த்தை எதுன்னு கேட்கிறான் அல்லாஹ். ஒருத்தர் இருக்கிறான், அவன் நல்ல செயலும் செய்யறா இல்ல, மக்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்கு அழைக்கிறானும் இல்ல, மார்க்கத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது, பயானுக்கு வாண்டு கூப்பிட்டா வேற வேலைக்குன்றான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு டைம் ஒதுக்குறா இல்ல, அதுக்காக தன்னை ஈடுபடுத்துறா இல்ல, அவன் சிறந்தவனா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிச்சு இது மாதிரியான மஜ்லிஸ்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை படிச்சு அல்லாஹ்வுடைய தீனுக்காக அழைக்கிறானே, வமன் அஹ்ஸனு கௌலன், அல்லாஹ் கேக்குறான் வார்த்தையால் இவனை விட மிகச் சிறந்தவன் யார் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான்டா. நியாயத்தை பேசுகிற மனிதர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு சந்தர்ப்பத்தை சொன்னாங்க, சப்அத்துன், 7 கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். 7 கூட்டத்தார்கள். இந்த ஹதீஸ் நிறைய நீங்க அடிக்கடி அல்மனார்ல படிப்பிச்சிருப்பாங்க. யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு, அல்லாஹ்வுடைய நிழலை தவிர எந்த நிழலும் இருக்காத அந்த நேரம். எந்த நேரம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி துதுன ஷம்சு யௌமல் கியாமத்தி கமிக்தாரி மீல்ன்றாங்க. சூரியன் என்பது கியாமத்துடைய நாள்ல ஒரு மீல் அளவுக்கு பணிச்சு கொண்டு வரப்படும். இந்த சஹாபி ஹதீஸ் அறிவிக்கிறவங்க சொல்றாங்க, மீல்ண்டா 2 அர்த்தம் இருக்குது. ஒன்னு சுருமா போறது மட்டும் குச்சிக்குன்னு சொல்றது, ஒரு மைலுக்குன்னு சொல்றது. ரசூலுல்லாஹ் மீல் என்று சொன்னது எந்த கருத்தை நாடி சொன்னாங்கன்னு தெரியல. சரி மீலை விடுங்க, ஒரு மைலுன்னு வச்சுக்கோமே. அந்த நேரத்தில், அகோரமான நேரத்தில், வெயில் தாங்க முடியாமல் மக்கள் வியர்வை வெள்ளத்திலே மூழ்கி இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் 7 கூட்டத்துக்கு நிழல் கொடுப்பான். 7 கூட்டத்துக்கு நிழல் கொடுப்பான். முதலாவது கூட்டம் யாரு சகோதரர்? முதலாவது நபர் யாரு? வெரி குட், அஹ்சன் அஹ்சன், பாரக்கல்லாஹு ஃபீக். இமாமுன் ஆதிலுன். இமாமுன் ஆதிலுன், முஸ்லிமுன் ஆதிலுன் அல்ல. முஸ்லிமுன் ஆதில் ஆகிற லேசி, ஒரு இமாம் ஆதிலா இருக்கிறது சுப்ஹானல்லாஹ் ரொம்ப கஷ்டமான வேலை, விட மாட்டாங்க சுத்தி. ஒரு இமாம நேர்மையா இருக்கிறதுன்றது அது மிக கஷ்டமான ஒரு விஷயம். நியாயமாக நடந்து கொள்கிற ஒரு ஆட்சியாளர் நாளைய மறுமையில் அல்லாஹ்வுடைய நிழல் வருகிறார் என்றால் நியாயத்துக்கு அல்லாஹ் வச்சிக்கிற அந்த பெருமானத்தை நீங்க இதுல பார்த்துக் கொள்ளணும். அன்பான சகோதரர்கள், இதுல வேறு விஷயம் மற்றது இருக்குது, தலைப்புக்கு அப்பாற்பட சொல்லல. அது மாத்திரமல்ல, எந்த இடத்திலையும் ஒரு 2 சாரார் சண்டை பிடிக்காங்க. ஒரு உண்மையானவன் என்ன செய்யணும்? ஒரு அல்லாஹ்வுக்கு பயந்த நியாயத்தை இயற்கையில உள்ளவன் என்ன செய்யணும்? இவங்க 2 பேரும் அநியாயமா சண்டை பிடிக்கிறாங்க, இதை இல்லாமக்கி நம்ம சமாதானப்படுத்துவோம், அதான் நீதி. 2 பேரும் அவங்களோட உரிமையை பாதுகாத்துக் கொள்ளணும். நீ அவனோட சண்டை பிடிக்காத இது. அப்ப இந்த நேரத்தில் பொதுவா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த கலரி குழம்பினா கூத்தாடுறவனுக்கு தாயம்ன்ற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த 2 பேர் சண்டை பிடிச்சா இங்கிட்ட அங்கிட்ட மூட்டி விட்டு பெருசாக்குற புத்தி இருந்தா அவன்கிட்ட நயவஞ்சகம் இருக்கும், அவன் நல்லவனா இருக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறான், வஇன் தாயிஃபதானி மினல் முஃமினீன இக்ததலு, மூமின்களில் உள்ள 2 சாரார் சண்டை பிடிச்சிட்டாங்கடா. 2 குரூப் சண்டை பிடிக்கிறாங்க, இவங்களும் மூமின்கள் அவங்களும் மூமின்கள். சாகலாம் மூமின் சண்டை பிடிப்பானா? அவன் சண்டை பிடிச்சா மூமின் ஆயிருப்பானான்னு அல்லாஹ் தான் சொல்றான். மூமின்களில் உள்ள 2 சாரார் சண்டை பிடித்துக் கொண்டால் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபஸ்லிஹு பைனஹுமா, 2 பேருக்கு மத்தியில சமாதானப்படுத்துங்க. சமாதானப்படுத்துற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க போய் சில நேரம் உண்மையை சொன்னா சமாதானம் ஆக மாட்டாங்க, பொய் தான் சொல்லணும், அதையும் ரசூலுல்லாஹ் அனுமதிக்கிறாங்க. லைஸல் கذاب அல்லதி யுஸ்லிஹு பைனன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியில சமாதானத்தை உண்டாக்குறதுக்கு பொய் சொன்னா பொய்யரே இல்ல, நீங்க பொய்யை சொல்லியாவது சமாதானப்படுத்துகிறாங்க ரசூலுல்லாஹ். அவர்களுக்கு மத்தியில நீங்கள் சமாதானத்தை உண்டாக்குங்கள். ஃபஇன் பகத் இஹ்தாஹுமா அலல் உக்ரா, ஒரு சாரார் நாங்க சமாதானத்துக்கு வரமாட்டோம், அடுத்த சாரார் மீது வரம்பு முறை பார்க்கறாங்க. இப்ப நாங்க ஒரு கூட்டம் சமாதானப்படுத்த போறோம், இவங்களும் அவங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தோட சண்டை பிடிக்கிறாங்க, வரம்பு மீறாங்க. அந்த நேரத்தில் நீங்க சமாதானப்படுத்த போறீங்க, அந்த நேரத்தில் ஃபஇன் பகத் இஹ்தாஹுமா அலல் உக்ரா, ஒரு சாரார் இன்னும் ஒரு சாரார் மீது வரம்பு மீறினால் அல்லாஹ் சொல்றான், ஃபகாத்திலுல் லதி தப்கி ஹத்தா தஃபிஅ இலா அம்ரில்லாஹ், எவர்கள் வரம்பு மீறாங்களோ வரம்பு மீறுகிறவர்களோடு நீங்க போய் சண்டை பிடிங்க. இப்ப நம்மளுக்கா சண்டை 2 கூட்டத்துக்கு, நாம ஏன் போய் இடையில சண்டை பிடிக்கணும்?
அல்லாஹ் நியாயத்துக்கு நீங்க போய் நீங்க சண்டை பிடிக்கிறது அவங்களோட கோபத்துக்கு அல்ல, இதை நிறுத்துறதுக்காக பிடிக்கிறீங்க. நிப்பாடுற இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை சொன்னா நான் உனக்கு தருவேன் அப்படின்னு மாதிரி நீங்க போய் அவர்களோடு என்ன செய்யுங்க, அவர்களோடு நீங்கள் சண்டை பிடியுங்கள், எதுவரையும் சண்டை பிடியுங்கள். அவங்க சமாதானத்துக்கு வாரத்துக்காக அந்த சண்டை. அல்லாஹ் சொல்றான் அவர்கள் பணிந்து வந்து விட்டால் ஃபாஸ்லிஹு பைனஹுமா பில் அத்ல், அவர்களை ரெண்டு பேரையும் நியாயமான முறையில் சமாதானப்படுத்துங்க. இவன் பணிஞ்சு வந்துட்டான், இவனை விடப்படாது, இவன் நம்மளோட சண்டைக்கு வந்து வந்தானே நீதாண்டா தப்புன்னு சொல்லப்படாது. அவன் உங்களோட ஏதோ அவனோட கோபத்தில் கொஞ்சம் கூட உங்களோட ஏசிரிக்கலாம், உடனே இவன் என்ன ஏசினா பாருங்க. நம்ம சமாதானப்படுத்த போன நம்ம, ஒத்துமையாக போன நம்ம, நியாயம் வழங்க போன நம்மளோட கோபத்தில் இப்ப என்ன செய்யுது, நீ தான் தப்பு எனக்கே இப்படி சொன்னா பாரு, அப்ப நீ அவனை அப்படி செய்யப்படாது. பிரச்சனை என்னன்றது சரியான முறையில் நீ அதை சுல்ஹு பண்ண வேண்டும். அல்லாஹ் சொல்றான் நியாயத்தோடு நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் தீர்ப்பு வழங்குங்கள், நியாயமாக நடந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், அல்லாஹ் யாரை விரும்புறான் தெரியுமா? நியாயவான்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹு அக்பர். கண்ணியமானவர்களே, நமது ஒவ்வொரு நடவடிக்கையிலும் மிக ரெண்டு சாரா சண்டை பிடிச்சா நாம் அதை மூட்டிவிட பார்க்கக்கூடாது. அவர்களை நியாயமான முறையிலே நாங்கள் சமாதானப்படுத்தி விடுவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும்ன்றதை நாங்கள் அடுத்தது பார்க்குறோம். சில நேரம் நம்ம ஒருத்தனோட ஒரு சின்ன மனவர்த்தம் வந்து போச்சு, நமக்கு கோவக்காரவன், நமக்கு எதிரின்னு வைப்போமே, அது நமக்கு ஏதோ ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு அவனுக்கு நமக்கு ஒரு சின்ன பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு சந்தர்ப்பம் வருது, இவனுக்கு நல்ல டைம், இவனை பழி வாங்குற டைம் அப்படின்னு நாம நியாயம் தவறி ஒரு மனிதரை பழி வாங்கலுமா? அல்லாஹ் சொல்றா எப்படி சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதா பில் கிஸ்த், நீங்கள் அல்லாஹ்வுக்காக நியாயத்தோடு சான்று போடக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள், நீங்கள் நியாயவான்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின், ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள வெறுப்பானது, ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள கோபமானது உங்களை அலா அல்லா தஅதிலு, நீங்கள் நியாயம் தவறி நடக்குமாறு உங்களை தூண்டிவிட வேண்டாம். யஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா, நியாயமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், தக்வாவுக்கு இறையச்சத்துக்கு மிக நெருக்கமானதாக அது இருக்கிறது. எப்பயுமே உங்களுக்கு கோபக்காரனுக்கு ஒரு நியாயம், உங்களோட சமாதானம் உங்களுக்கு ஜால்ரா போடுறவனுக்கு ஒரு நியாயம், அப்படி இல்லை. உங்கள் எதிரியாக இருந்தாலும் நியாயம் வந்தால் அவன் செஞ்சதா சரின்னு சொல்லுங்க. எப்படி உங்களுடைய வெறுப்பு, உங்களுடைய கோபம் அடுத்தவர்கள் விஷயத்துல நமக்கு அப்படித்தானே, நம்மளோட இருக்கிறவனை எப்படியாவது அவன் கொலை செஞ்சாலும் அவனை எப்படியாவது நியாயம்னு சொல்லி காப்பாற்ற பார்க்கப்படாது. பிழைன்னா பிழைதான், அதை நாங்க ஷேப் பண்ணலாம், அதை அவனை உபதேசம் பண்ணலாம், அதை அவன் செஞ்ச தவறுன்னு நீங்க சொல்லலாம், அது வேற விஷயம். ஆனா அவன் செஞ்சா அது சரியாத்தான் செய்வான் அப்படி சொல்லப்படாது. உங்களுக்கு வெறுப்பானவன் நல்லதை செஞ்சாலும் அது பிழைதான், அது அநியாயம் தான் என்று நீங்கள் சொல்லிவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடியவற்றை அல்லாஹ் நன்கு கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக நியாயம்ன்றதுக்கு தானே அது ஆள் பார்த்து வந்து அதுக்கு பேர் நியாயம் இல்லை. அதனாலதான் நீதிமன்றங்கள்ல இந்த கண்ணை கட்டிட்டு ஒன்று வச்சுப்பாங்க. ஏன்னா நீதின்றது இவன் பணக்காரன், அவன் ஏழை, இவன் நம்மளவன், இதெல்லாம் பார்க்கப்படாது. அப்ப நீங்க பாருங்க, புகாரில் ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது, 3475வது இலக்கத்தில் நீங்க புகாரில் இதை போய் படிச்சு பாருங்க. இந்த செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, குறைஷிகளிலே அல் மஹ்சூமியா, அதாவது என்ற அந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மஹ்சூமியா கிளையை சேர்ந்த ஒரு பெண் திருடி விட்டாள். ரசூலுல்லாஹ் திருடினது என்னது, கையை வெட்டுற, அதாவது குற்றம் தண்டனை நிறைவேற்றப்படுற நேரத்தில் இவங்களுக்கு ஒரு பெரிய ஈகோ பிரச்சனை உண்டாயிட்டு. அது எப்படி நம்ம குடும்பத்தில் உள்ள ஆளுக்கு கைவெட்டினா அது நல்லா இருக்குமா? குறைஷிகள் மஹ்சூம் கோத்திரத்தார்கள் இல்லையா, நாங்க உயர்ந்த ஆட்களாச்சே, அது பலவீனமான ஆட்களுக்கு வெட்டினா பரவாயில்லை, நம்ம பெரிய அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான் நாங்கள் சப்ஜெக்ட். சும்மா உள்ள விஷயத்துக்கு ரசூலுல்லாஹ் கண்டிக்க மாட்டாங்க. அப்போ எங்கட கோத்திரத்தில் உள்ளவங்களுக்கு இப்படி நடக்கலாமா அப்படின்னா இதை நாங்க ரசூலுல்லாஹ் இடத்துல கொஞ்சம் பேசலாமே. ஆனா யாருக்கும் தைரியம் இல்லை போய் பேசுறதுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய ஹிப்பு ரசூலில்லாஹ்னு சொல்லுவாங்க. உசாமான்றது யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகனுடைய கிட்டத்தட்ட பேரப்புள்ள மாதிரின்னு சொல்லலாம். ரசூலுல்லாஹ் மகன் அல்ல ஜெயிது. மாக்கான முஹம்மதும் அபா அஹதிமிர் ரிஜாலிக்கும், முஹம்மது எந்த ஆணுக்கும் தந்தையாக இல்லை. ஜெயிது ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இல்லை, வளர்ப்பு பிள்ளை, அது தனியான சப்ஜெக்ட். அந்த ஜெயிது ரலியல்லாஹு மகன் தான் உசாமா பின் ஜெயித். உசாமாட்ட சொன்னா, ரசூலுல்லாஹ் ரொம்ப நெருக்கமான புள்ள தானே, அவர் போய் பேசினா ரசூலுல்லாஹ் கொஞ்சம் விட்டுருவாங்களா இருக்கும் அப்படின்னு மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டு உசாமா பின் ஜெயித் அனுப்புறாங்க.
போய் ரசூலோட கொஞ்சம் பேசுங்க, இப்படி இந்த கைவற்ற விஷயத்துல ஒரு சலுகை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. அப்ப உடனே ரசூலோட போய் சொல்றாங்க, உசாமாட்ட சொல்றாங்க, அத்தஷ்ஃபஉ ஃபீ ஹத் மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹத், அல்லாஹ் வகுத்த ஒரு மீசான், அல்லாஹ்வுடைய நியாயத்தில், அல்லாஹ்வுடைய ஹத்ல அதை தளர்த்துறதுக்கு நீங்க வந்து சிபாரிசு பண்றீங்களா? இது என்னுடைய விஷயமா? நான் மன்னிச்சுடுவதுக்கு இது அல்லாஹ்வுடைய சட்டமே. அல்லாஹ்வுடைய சட்டத்தில் நீங்கள் சிபாரிசு பண்ணுகிறீர்களா? பிறகு எழுப்பினாங்க, குத்பா ஓதினார்கள். அந்த மிம்பர்ல வச்சு சொன்னாங்க, இன்னமா ஹலக்கல்லதீன கப்லக்கும், உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் அழிந்து போனதெல்லாம், அன்னஹும் கானூ இதா சரக ஃபீஹிமுஷ் ஷரீஃப் தரகு, அவர்களில் கண்ணியமானவர்கள் திருடி விட்டால் அவர்களை விட்டு விடுவார்கள். வைதா சரக ஃபீஹிமு ضعيف அகாமு அலைஹிமுல் ஹத், பலவீனமானவன் திருடினால் கையை வெட்டுவார்கள். வைமல்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு நான் சொல்கிறேன், லவ் அன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மத், முஹம்மதுடைய இந்த முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் லகதஅத்து யதஹாம் தான், அவட கையை நான் வெட்டுவேன். சுப்ஹானல்லாஹ், என்ன நியாயம்! இன்னைக்கு பார்க்கலாமா எந்த நியாயம்ன்றது? அல்லாஹ் அக்பர். அநியாயங்களுக்கு சான்று பாரக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது. வார்த்தையாக இருந்தாலும் ஃபைலா குல்தும் ஃபாஜிலு, நீங்கள் பேசினால் நியாயமாக பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். உங்கள் பேச்சுக்கள் ஆள் பார்த்திருக்க கூடாது. மௌலவிக்கு ஒரு சட்டம், பாமரருக்கு ஒரு சட்டம், அல்லது தலைவருக்கு ஒரு சட்டம், அரசியல்வாதிக்கு ஒரு சட்டம், எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது. நியாயத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சூரா அஹ்ஸாபிலே 33வது அத்தியாயத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, அந்த வசனம் ஆரம்பத்தில் எனக்கு வரல. நீங்கள் நேர்மையான வார்த்தையை பேசுங்கள். கௌலன் சதீதா, நேர்மையான வார்த்தையை நீங்கள் பேசுங்கள். யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும், நேர்மையாக நீங்கள் நடந்து கொண்டால் உங்கள் செயல்களை அல்லாஹ் சீர்படுத்தி விடுவான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபடுகிறாரோ அவரை அல்லாஹ் மாபெரும் வெற்றி அவர் அடைந்து விட்டார் என்று சூரா அஹ்ஸாப்ல 70, 71 ஆகிய வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, சில நேரங்கள்ல சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த டாக்கிங் டேலண்ட், அதாவது எந்த ஒரு இடத்திலையும் அவங்க அழகா பேசிடுவாங்க. அவங்க குற்றமே, அவர்கள் பிழையே செஞ்சிருந்தாலும், அவங்க தப்பே செஞ்சிருந்தாலும், அந்த பேச்சு வன்மை இருக்குது. இந்த காபி பின் மாலிக் சொல்றாங்களே, ரசூலுல்லாஹ்க்கு முன்னால உட்கார்ந்துக்கிட்டு ஷேக் சொன்னாங்க, ஒரு கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன் வெளிய இடத்துல அவங்க ரசூலுல்லாஹ்க்கு முன்னுக்கு போய் உட்கார்றாங்க. அவங்க செஞ்சது தவறு, ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு முன்னுக்கு உட்கார்ந்துக்கிட்டு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரே, நான் இருக்கிறது ரசூலுக்கு முன்னால இல்லாம இருந்திருந்தா இந்த நேரத்தில் உங்களின் கோபத்திலிருந்து என்னுடைய பேச்சு திறமையால எப்படி வெளியாகிறது என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் ஃபஇன்னி ஊதீதுல் ஜதல், எனக்கு வாதம் பண்ற டேலண்ட் இருக்குது. பொய்ய உண்மை இருக்கிற மாதிரியான அது பேச்சால் நான் இடத்தை சமாளிக்கிற டேலண்ட் எனக்கு இருக்குது. ஆனால் நான் பயப்படுறது என்ன தெரியுமா? இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிடலாம், அல்லாஹ் என்னை காட்டி கொடுத்துருவான். அதுதான் என் பயம்தான். இதே மாதிரி சில ஆட்களுக்கு நல்லா பேசுவாங்க. எந்த இடத்துல ஒரு இந்த சில மார்க்கெட்டிங், இன்னைக்கு மார்க்கெட்டிங்ல டேலண்டான ஆள் யார் தெரியுமா? யாருக்கு நல்லா பொய் வருமோ அவர் மாஷாஅல்லாஹ் மார்க்கெட்டிங்ல அவர் கலக்குறாரப்பா. அவர் டார்கெட் லட்சக்கணக்கில் போகுதுன்னா பச்சை பொய் சொல்றாருன்னு அர்த்தம். அதுக்காக எல்லாரும் மார்க்கெட்டிங்ல பொய் சொல்றாங்க அல்ல, பொய்யை கொண்டு நீங்க மார்க்கெட்டிங் பண்ணீங்க ஹராம், தவிர்த்து கொள்ளுங்கள். விற்க முடியாத ஒரு பொருளை நீங்க ஒருத்தன் கொடுத்து பாருங்க, வித்துட்டு வந்துருவான். அதுல சாதுரியங்களும் இருக்குது. பொய் இல்லாம விற்கிற மெத்தட்லயும் சில ஆளுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி ஆட்கள் சொல்ல வரல. இந்த மார்க்கெட்டிங்ல டேலண்ட்னாலே பாதி பேர் பொய் என்ன அர்த்தம், இல்லாததெல்லாம் சொல்றது, விளங்க சொல்றது, அந்த மாதிரி இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு சத்தம் கேட்குது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது, ஹுசூமா, கூச்சல். சில பேர் வராங்க, அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு முறைப்பாட்டுக்கு வராங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாங்க, உங்களோட வாதத்தை வச்சு உங்களோட பேச்சை வச்சு நீங்க சொல்றது சரியா போலையான்னு நான் உங்கள்கிட்ட ஒரு தீர்ப்பு தந்துருவேன். எனக்கு தெரியாது உண்மை என்ன நடந்தது, உங்களோட வாதத்தால நீங்க உண்மைன்னு சொல்லிட்டு போயிருவீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள், ஃபமன் கஃபைது லஹு பிஹக்கி முஸ்லிமின், உங்கள் வாத திறமையால் பிறருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னு சொன்னால் ஃபஇன்னமா ஹிய கித்அத்தும் மின் நார்,
நான் தந்தது வாதம் அல்ல, நீதி அல்ல, நெருப்பை கொண்டு போறீங்கன்னாங்க. நரக நெருப்பில் ஒரு பகுதியை நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நிறைய இடங்கள்ல சொல்றான், நியாயமாக நடந்து கொள்கிறவர்கள் அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த ஒளியாலான மிம்பர்ல அவங்க இருப்பாங்க. அவர்களுக்கு இடவேண்டு இருக்காது, அவர்களுக்கு கைகள் வலதாகத்தான் இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், அவர்கள் தீர்ப்பிலே நியாயமாக நடந்து கொண்டார்கள், உண்மையாக நடந்து கொண்டார்கள். தங்களுடைய குடும்பத்திலும் தங்கள் சார்ந்தவர்களிலும் சரியான முறையில் அவர்கள் தீர்ப்பு வழங்கினார்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாக இருக்கிறது. எனவே நாங்க எல்லா பிள்ளைகள்கிட்ட இருந்தாலும் சரி, நாங்க நியாயத்தோடு நடக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற நேரத்துல திருமணத்துக்கு சொல்றான். கடைசியாக இந்த வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். வஇன் கிஃப்தும் அல்லா துக்ஸிது ஃபில் யதாமா, அனாதைகளை நீங்கள் திருமணம் முடித்து அவர்களோடு நியாயமாக நடந்து கொள்ள முடியாது என்று நீங்கள் பயந்தால், ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிஸா மஸ்னா, நீங்கள் விரும்பிய பெண்களை இரண்டாகவோ அல்லது மும்மூன்றாகவோ அல்லது நான்காகவோ. ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஸ்டார்ட் ரெண்டுங்கறான். அதாவது திருமணத்துல பேசிக் பல திருமணம் தான். உங்களுக்கு சக்தி இல்லைன்னா ஒன்னோட வாழுங்க. அதாவது ஒண்ணுதான் பேசிக், உங்களால அதாவது அப்படி இல்ல, பேசிக்கே பலதுதான். இது யார் சொல்றது? ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு முடியலையா, நியாயம் செலுத்த முடியாதா, ஒன்னோட வாழுங்க. அப்படின்னா பேசிக் என்ன? ஸ்டார்ட் ரெண்டு தான். அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல சொல்றான், மா தாபலக்கும் மினன் நிஸாஇ மஸ்னா வ சுலாஸ வ ருபா, ரெண்டோ அல்லது நான்கோ நீங்கள் திருமணம் அடையுங்கள். ஃபைன் கிஃப்தும் அல்லா தஅதிலு, உங்களுக்கு அந்த அளவுக்கு நியாயம் செலுத்த முடியாது என்று நீங்கள் பயந்தால், ஃபவாஹிதத்தன், ஒன்று உங்களுக்கு போதுமானதும், அல்லது உங்களுக்கு அடிமை பெண்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாம். சூரத் நிசால 3வது வசனத்துல இதை நீங்க பார்க்கலாம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஃபத்தகுல், அநியாயத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அநியாயம் கியாமத்துடைய நாளிலே இருள்களாக வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை கடந்த பயான்ல உங்களுக்கு நான் சொன்னேன். எனவே அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யظلمுல்லாஹு லின்னாஸி ஷைஆ, அல்லாஹ் மனிதர்களுக்கு அநியாயம் பண்ண மாட்டான், மனிதர்கள் பிறருக்கு அநியாயம் செய்யக்கூடாது என்று சொல்றான். அல்லாஹ் தனக்கு அநியாயத்தை ஹராமாக்கி விட்டான் என்ற விஷயத்தை நான் சொன்னேன். சஹீஹ் முஸ்லிமில் செய்தி பதிவாக இருக்கிறது சகோதரர்களே. இந்த செய்தியில இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு பாகம் இருக்குது. அதாவது அல்லாஹ்வுடைய மறுமையினுடைய நீதிகள் எப்படி இருக்கும், அந்த உலகத்தில் அளவை நிறுவ விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற மறுமை நீதி சம்பந்தமான அல்லது அல்லாஹ்வுடைய மறுமையின் நீதிமன்றம் என்ற ஒரு தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நாங்கள் பேசலாம். இந்த தலைப்பு நான் கடந்த தலைப்பு மாதிரியே ஒரு மிகப்பெரிய ஒரு கடல். எவ்வளவு என்னால் சொல்ல முடிந்ததோ அவைகளை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். எனது வார்த்தைகளில் தவறு இருந்தால் அது என்னுடைய தவறு. நான் சொன்ன விஷயங்களில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்குமா இருந்தால் அது அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி, அல்லாஹ் நம் அனைவரையும் அவனுடைய இந்த நியாயத்தோடு வாழக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய வேதத்திலே நியாயத்தை கொண்டு நாங்கள் நேர்வழி பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்க வேண்டும். இந்த உலகத்திலே அக்கிரமங்கள் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அந்த அக்கிரமத்தை அல்லாஹ் அழித்து நியாயத்தை இந்த பூமியிலே நிலைநாட்டுவதற்கு நாம் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகிறோம். அநியாயமாக அப்பாவிகள் எங்கு கொலை செய்யப்பட்டாலும் அந்த அக்கிரமத்துக்கு அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பதில் தேடுகிறோம். அந்த நியாயத்தை அல்லாஹ்விடத்திலே இந்த அநியாயக்காரர்கள் இந்த உலகத்தில் அழிச்சே நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வாழ்கிற இந்த நாடு அழகான ஒரு நாடு. இந்த நாட்டிலே அல்லாஹ் தஆலா நமக்கு வாழ்வாதாரத்தை தந்திருக்கிறான். இந்த நாட்டிலே அமைதியை தந்திருக்கிறான். இந்த நாட்டிலே அல்லாஹ்வை வணங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறான். இந்த நாட்டிலே இது போன்று அல்லாஹ்வுடைய செய்திகளை கேட்கக்கூடிய பள்ளிவாசலை தந்திருக்கிறான். நல்ல சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறான். இந்த நாட்டுக்காகவும் இந்த வாய்ப்புகளை உருவாக்கி தந்த இந்த நாட்டு மக்களுக்காகவும் இந்த நாட்டினுடைய அமைதிக்காகவும் நாம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். இந்த நாட்டுக்கு எதிராக நடைபெறுகிற எல்லா விதமான சூழ்ச்சிகளிலிருந்தும் இந்த நாட்டையும் இந்த மக்களையும் இந்த பொருளாதாரத்தையும் இந்த உடைமைகளையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் இந்த நாட்டுக்காக நான் துஆ செய்ய வேண்டும் என்பதை எனக்கும் உங்களுக்கும் நான் மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். அமைதியான இந்த நாட்டிலே, மனிதாபிமானம் நிறைந்த இந்த நாட்டிலே, மார்க்கத்தோடு வாழுகிற நல்ல வாய்ப்புகள் நிறைந்த இந்த நாட்டிலே எல்லா விதமான சதிகளையும் அல்லாஹ் முறியடித்து நமது பாதங்களை உறுதிப்படுத்தி எல்லா விதமான பாதுகாப்பையும் அல்லாஹ் நிலைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே இந்த நாட்டுக்காக துஆ செய்தவனாகவும், இந்த இடத்தில் கூடியிருக்கிற நாம், அதே போல சகோதரிகள், இந்த சபையிலே வந்திருக்கிறவர்கள், நம்முடைய பாவங்களையும் நம்மை விட்டு மறைந்து சென்ற நம்முடைய பெற்றோர்கள், உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நமது ஊர் மக்கள்
பெற்றோர்கள், நமது சகோதரர்கள், அவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க வேண்டும். இங்கே ஓடித் திரிகிற ஒவ்வொரு குழந்தைகளையும் நாளைய தலைவர்களாக அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்றும், நமக்கு உபதேசம் செய்கிற தாய்க்களாக அவர்களை ஆக்க வேண்டும். நமது பெற்றோர்களுடைய கண்குளிர்ச்சியாக அவர்களை, இந்த குழந்தைகளை அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று இந்த குழந்தைகளுக்காகவும், இங்கு வந்திருக்கிற சகோதரர்களுக்காகவும், தாய்மார்களுக்காகவும், சகோதரிகளுக்காகவும், இந்த இடத்திலே யாரெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறார்களோ அத்தனை நபர்களுக்காகவும் நான் துஆ செய்தவனாகவும், ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.